இன்னைக்கு பினராயி விஜயன் ஒரு பக்கம் அடிச்சு ஓட விட்டுட்டு இருக்கிறாரு. அங்க அவர் பயங்கரமா போராட்டம் நடத்துறாரு. இந்த பக்கம் தமிழ்நாட்டில் இருக்கிற எம்பிஸ் எல்லாம் ஒரு பக்கம் அடிச்சு போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் டெல்லியை முற்றுகையிடுவதற்காக, பார்லிமெண்ட்டை முற்றுகையிடுவதற்காக விவசாயிகள் எல்லோரும் ஆயிரக்கணக்கில் தெரிஞ்சு பஞ்சாப் ஹரியானா மாநில விவசாயிகள் திரண்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ணாமலை ஒரு சில்லற பீஸு, ஒரு அறவேக்காடு, மூளையை கழட்டி வீட்டில் வச்சுட்டு வேலை பார்க்குற ஒரு பீஸு. அந்த ஆள் பேசுகிற பேச்சுக்கெல்லாம் பதில் சொல்கிற அளவுக்கு தரந்தாழ்ந்து போயிருக்கனா? வணக்கம் தோழர்களே. இந்த காவிகளுக்கு கட்டஞ்செரியிலன்னு வாங்கல்ல, அந்த கட்டஞ்செரியிலன்றதை இன்னைக்கு தான் நான் பார்த்தேன். நேரடியாவே பார்த்தேன்னா பாத்துக்கங்களே. இங்க ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லைங்க, சுத்து போட்டு சாத்துறாங்கங்க மக்கள், எதிர்கட்சிகள். நீங்க பாத்தீங்கன்னா டெல்லியில இன்னைக்கு பினராயி விஜயன் ஒரு பக்கம் அடிச்சு ஓட விட்டுட்டு இருக்கிறாரு. அங்க அவர் பயங்கரமா போராட்டம் நடத்துறாரு. இந்த பக்கம் தமிழ்நாட்டில் இருக்கிற எம்பிஸ் எல்லாம் ஒரு பக்கம் அடிச்சு போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் டெல்லியை முற்றுகையிடுவதற்காக, பார்லிமெண்ட்டை முற்றுகையிடுவதற்காக விவசாயிகள் எல்லோரும் ஆயிரக்கணக்கில் தெரிஞ்சு பஞ்சாப் ஹரியானா மாநில விவசாயிகள் திரண்டு வந்துட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம். அதிமுகவில் இருந்த முன்னாள் மந்திரி உதயகுமார் அவர்கள் புளிச்சன் துப்பி இருக்கிறாரு அண்ணாமலையம். ரொம்ப நமக்கே வாங்கின மனசு சங்கட்டமாகிற அளவுக்கு கடுமையா பேசி விட்டாருங்க. அந்த அண்ணா என்ன பேசியிருக்காருன்னு சொல்லவா? இந்த பாரு, லேகிய விற்கிற மாதிரி தொணு பேசாதையா, அதை நடிச்சே காட்டியிருக்கிறாரு. இதை சாப்பிடுங்க ஐயா, இதை சாப்பிடுங்க ஐயா, இதை சாப்பிடுங்க, சரியா இல்லைன்னா சாயந்தரம் பாருங்க ஐயா, ஐயா 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 அப்படின்னு நடிச்சே காட்டியிருக்கிறாரு. எனக்கு சிரிப்பு தாங்க முடியல. அவரெல்லாம் இப்படி செய்வாரான்னு கூட நமக்கு தெரியல. அந்த அடி அடிச்சிட்டாரு. அதோட மட்டும் இல்லை, இங்க பாரு, நான்லாம் பேசாம இருக்கேன், பேசுனா நீ எல்லாம் தாங்க மாட்ட. மதுரை பாஷையில நான்லாம் பேசுனா நீ எல்லாம் தாங்க மாட்ட, துண்டை வேட்டியை பிடிச்சிட்டு ஓட விட்டுருவேன், ஞாபகம் வச்சுக்க அப்படின்னு மிரட்டி விட்டுருக்காருங்க. ஒரு ஆட்டம் பாட்டத்தெல்லாம் எங்ககிட்டலாம் வச்சுக்க கூடாது. நீங்க அவர் பேசுறத பார்க்கணும், இன்னும் கண்ணுக்குள்ளே இருக்குங்க. மீது மிரள விட்டுட்டாரு. அண்ணாமலாம் ஒரு ஆளே கிடையாதுடான்னு மிரள விட்டுருக்காரு. இது உதயகுமார். இந்த பக்கம் ஜெயக்குமார் என்ன சொல்றாரு? அமித்ஷா எங்கள் கூட்டணியின் கதவு திறந்தே கிடக்கும், அதிமுக வரலான்னார்ல, யோ நாங்க கதவை சாத்தி ரொம்ப நாள் ஆச்சியான்னு இவர் யாரு ஜெயக்குமார் ஒரு பக்கம் கேவலப்படுத்தி விட்டாரு. நாங்கள் கேட்டை பூட்டி சாவியை போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, நீ இன்னும் கத்திக்கிருக்காத அப்படின்னு முடிச்சு விட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். இங்க அதிமுக கிட்ட அசிங்கப்பட்டது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் டிஆர் பாலு அண்ணாமலையா, அவர் என்ன பண்ணிட்டாரு தெரியுங்களா? டிஆர் பாலு ஒரு பத்திரிகையாளர் கேட்கிறாரு, ஐயா என்னங்கய்யா அன்ஃபிட்னு சொல்லிட்டேங்க எல் முருகனை அப்படின்னு. அண்ணாமலை ரொம்ப கொதிக்கிறாரு அப்படின்னு. இங்கே பாரு, நான்லாம் 50 வருஷமா அரசியலாக இருக்கேன், அண்ணாவெல்லாம் நேற்று நேரம் வந்த ஒரு ஆள், அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லி என் தரத்தை குறைச்சிக்கணுமா அப்படின்னு மூஞ்சிக்கு நேரம் கேட்டு விட்டாருங்க. அண்ணாமலை கேட்குற கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்கிற அளவுக்கு நான் தரம் தாழ்ந்து போயிருக்கணான்றாரு. இப்போ என்ன அர்த்தம்? அண்ணாமலை ஒரு சில்லற பீஸு, ஒரு அறவேக்காடு, மூளையை கழட்டி வீட்டில் வச்சுட்டு வேலை பார்க்குற ஒரு பீஸு. அந்த ஆள் பேசுகிற பேச்சுக்கெல்லாம் பதில் சொல்கிற அளவுக்கு தரம் தாழ்ந்து போயிருக்கணா? ஏன்னா தரமாக கேள்வி இருந்தால் தானே பதில் தரமாக வரும். கேள்வியே தரமாக இல்லையே, அப்போ நான் தாழ்ந்து போயிருக்கணா அப்படின்னு மூஞ்சிக்கு நேரம் அடிச்சுட்டு போயிட்டாரு டிஆர் பாலு. எல்லாத்தையும் சமாளித்து தேர்தலில் பயங்கரமாக உருட்டி விட்டுலான்னு சொல்லி ரிட்டையர்டான பீஸுங்களை பூரா மொத்தமாக திரட்டி கூட்டிகிட்டு போயிருக்காரு நம்ம அண்ணாமலை. யாருன்னு கேட்குறீங்களா? முன்னாடியில் அதிமுகவில் இருந்து ரிட்டையர்ட் ஆகி அடையாளம் இல்லாமல் போய் வீட்டில் இன்னைக்கோ நாளைக்கோ உட்காந்துருப்பாங்கல்ல ஒரு 10 பேர், அந்த 10-15 பேரை கூட்டிகிட்டு போய் அதுலேயும் பாருங்க ஒருத்தரெல்லாம் போகவே இல்லை, போகாதவருடைய பேரையும் அந்த லிஸ்ட்டில் சேர்த்து விட்டுருக்குறானுங்க. முன்னாள் எம்எல்ஏவான் எல்லாரும் நடக்க முடியாம போறாங்க. ஒரே மாதிரி சொல்லி கொடுத்துருப்பாங்க போல இருக்கு. நீங்க மேடைக்கு போன உடனே ஒரு துண்டை பொத்துவோம், உடனே நீங்க பிஜேபி வாழ்க, அமித்ஷா வாழ்க, மோடி வாழ்கன்னு சொல்லணும்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. எல்லாரும் ஒரே மாதிரி செய்யறாங்க. அதனால சொல்றேன், சொல்லி கொடுத்து கூட்டிட்டு போன மாதிரி ஒரே மாதிரி செய்யறாங்க. அதனால இந்த நடக்கவே முடியாதவங்கெல்லாம் மெதுவாக உட்கார வச்சு தள்ளிட்டு போய் ஈஸ்ட் சேனல் தள்ளி போய் அங்கே போய் உட்கார வச்சுட்டாங்க. அப்புறம் அவங்களுக்கு ஒரு துண்டை போட்டு இப்படி கையை தூக்க வச்சு போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து தமிழ்நாட்டில் அதிமுகவில் இருக்கின்ற எம்எல்ஏக்கள் எல்லாம் இங்கே கட்சி மாறி விட்டார்களோ ஒரு பிம்பத்தை உருவாக்குறாரு. ஆனால் நம்ம ஆளுங்க கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் அசிங்கப்படுத்தினாங்க. என்னவா ஈயமுத்தாலைக்கு பேருச்சம்பளம் அப்படின்னு கரகாட்டக்காரன் படத்தில் வரும்ல, அந்த காமெடியை போட்டு அசிங்கப்படுத்தி விட்டுருக்கிறாருன்னு வச்சுங்களேன். ஆக இங்கே அண்ணாமலை என்ன பண்ணுறாரு? ஒரு 10 பேரை கூப்பிட்டு போய் நாங்கள் எல்லாம் அதிமுக பூரா இப்போ பிஜேபி பக்கம் வந்துருச்சு அப்படின்னு சொல்ல விட்டுட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் டைம்ஸ் நவுன்னு ஒரு பத்திரிக்கை
ஒரு ஊடகம், அது மோடி ஊடகம், அது சொல்லுது 20% வாக்குகள் வாங்கி அண்ணாமலை நடப்பயணம் 20% வாக்குகளை வாங்கி தரப்போதான். ஏய், நீ ஒரு இடத்துல ஜெயிக்க மாட்டேன்னு நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். 20%? அப்படி ஒரு உருட்டை அங்கே வேற. அப்போ அண்ணாமலை இப்படிலாம் சேர்த்து வச்சு உருட்டை செதைச்சு விட்டுருக்கு அதிமுக. தான் பங்குக்கு டிஆர் பாலுவும் மிதிச்சு ஓட விட்டுருக்காரு. இது அண்ணாமலைக்கு, இது தமிழ்நாட்டுக்குள்ள நடந்தது. ஸ்பெஷல் ஐட்டம் என்னன்னா, மோடி அடிச்சு ஓட விட்டதான் ஸ்பெஷல் ஐட்டமே. இல்ல மோடி ஏதோ பெரிய வித்தக்காரர் மாதிரியும், அவர் இந்தியாவை நட்டமாக நிற்க வச்ச மாதிரியும். ஐயோ படிக்காத உங்கள் ஆளுகிட்ட வாட்ஸ்அப்பில் வேணால் அந்த கதையை சொல்லியா? வாட்ஸ்அப்பில் வர்ற கதையை பூரா வரலாறு நம்புகிற முட்டா பயில்களை நாங்கள் தெளிவாக இருக்கோம். எல்லாம் எங்களுக்கு தெரியும். வரலாறு தெரியும், அறிவியல் தெரியும், புவியியல் தெரியும், சங்கிகளை பற்றி தெரியும், சங்கிய வரலாறுன்னு சேர்த்து தெரியும். பார்லிமெண்ட்டில் உட்காந்துட்டு சங்கிகள் என்ன சொல்லுதுங்க, நாங்கள் 400 இடம் வருவோம், 600 இடம் வருவோம், 1000 இடம் வருவோன்னு அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பதம் பார்த்து பல்ல பிடிக்கிட்டு இருக்கு எதிர்கட்சியெல்லாம் உட்காந்து. மோடியை பார்லிமெண்ட்டில் வச்சு உரிச்சு காயப்பட்டுட்டு இருக்காங்க அங்கே இந்தியா கூட்டணி எதிர்கட்சிகள் எல்லாம். மோடி மூஞ்சியை தொங்க போட்டுக்கிட்டு உட்காந்துருக்காரு அங்கே. பார்லிமெண்ட்ல வச்சு பொலன்னு பொழப்பாங்கன்னு பார்த்தா தயாநிதி மாறன் ஒரு பக்கம். எனக்கு ஆச்சரியம் என்னன்னா, அவரெல்லாம் சத்தமாக பேச மாட்டார், கோர்வையாக பேச மாட்டாருன்னு கூட நான் நினச்சிருக்கேன். ஆனால் அவர் என்ன பண்ணிட்டார் தெரியுமா? இங்கே பாருங்க, கிராமங்கள்லாம் கோழியை கூப்பிடுவாங்க, ஏற போட்டு கொக்குன்னுவாங்க. கோழி மொழியில் அவங்க பேசுவாங்க, சரியா? அப்படிதான் மோடி என்ன பண்ணுறாராம், ஊராக போய் தமிழ்நாட்டுக்கு வந்தால் தமிழில் பேசுகிறது, 2 திருக்குறளை பேசுகிறது, கேரளாவுக்கு போனோன்னா மலையாளத்தில் பேசுகிறது, தெலுங்கு தேசம் போனாங்கன்னா தெலுங்கில் பேசுகிறது, அதாவது ஆந்திராவுக்கு போனால் தெலுங்கில் பேசுகிறது, கர்நாடகத்துக்கு போனால் கன்னடத்தில் பேசுகிறது. இப்படி ஊராக போய் மேற்கவங்க போனால் வங்க மொழியில் பேசுகிறது. இப்படி ஊராக போய் அவங்க மொழியில் பேசுகிறாரு. ஏன்றீங்க, இந்த கோழி பிடிக்கிறவன் கொக்க அப்படின்னு கூப்பிட்டோன்னே கோழி நினச்சான், பரவாயில்ல நம்மளை வளர்க்குறவர் நம்ம பாஷையிலே பேசுகிறாருன்னு நினச்சான். ஆனால் உண்மை என்ன தெரியுமா, அந்த கோழியை வெட்டி வறுவல் போடுறதுக்கு தான் கூப்பிட்றாருன்னு கோழிக்கு தெரியாது. அதுபோல தான் நம்ம மோடியும் அவங்க பேசிகிட்டு இருக்காரு, வறுக்க போகிறாரு கவனமாக இருங்க அப்படின்னு அடித்து விட்டாருங்க. எனக்கே ஆச்சரியமாக போச்சு. அட பாவிகளா, அந்த மனுஷனை இப்படி ஓட வச்சு சாத்துறீங்களே அப்படின்னு நொந்துட்டேன் நானே. பாருங்க, இதுக்கு இடையில தான் டெல்லியே கலகலத்து போச்சுங்க. டெல்லியே மரலுது, சும்மா அதிருதுலன்ற அளவுக்கு போராட்டம் நடந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் கேரளா, பினராயி விஜயன் அங்கே போயிட்டாரு, எம்பிஸ்லாம் அங்கே வந்துட்டாங்க, தலைவர்கள்லாம் அங்கே வந்திருக்காங்க, அனைத்து கட்சி தலைவர்களும் அனைத்து இந்தியா கூட்டணி தலைவர்களும் அங்கே போயிட்டாங்க. டெல்லியில் நடக்குது என்ன தெரியுங்களா, எங்க மாநிலத்திற்கு ஒதுக்க வேண்டிய நிதியை பாதியா குறைச்சிருக்கு இந்த மோடி அரசு. அப்போ ஒரு மாநிலத்தினுடைய வரி பணத்தை வாங்கிட்டு போய் வச்சுக்கிட்டு தர வேண்டிய பணத்தை பாதியா குறைச்சா எவ்வளவு அயோக்கியத்தனம். மக்களுடைய நலத்திட்டங்களை எப்படியும் செஞ்சிடவே கூடாது அப்படின்றதுக்காகவே இது மாதிரியான வேலைகளை தெளிவாக திட்டமிட்டு செய்கிறாங்க. இதை நான் செய்ய விட மாட்டோம், நாங்கள் அடித்து கேட்போம் அப்படின்னு மொத்தமாக போய் நின்று அங்கே டெல்லியை கதற விட்டுட்டு இருக்கிறாங்க பினராயி விஜயனும் இடதுசாரிகளும் இந்தியா கூட்டணி தோழர்களும். இன்னொரு பக்கம் நம்ம ஆளுங்க தமிழ்நாட்டு எம்பிஸ் கருப்பு சட்டையை போட்டுக்கிட்டு காந்தி சிலை முன்னாடி நின்று பாடுபோடுன்னு போடுறாங்க மோடியை. எப்படியா நீ எங்களுக்கு பணம் கொடுக்காம இருக்க முடியும்? கோஷம் போட்டு தங்களுடைய எதிர்ப்பை ஒரு பக்கம் காட்டிட்டு இருக்கிறாங்க. இப்படி டெல்லியே கருப்பு சட்டை மயமா போய் நின்று காது கிழிய கோஷங்கள் போட்டுட்டு இருக்கு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் விவசாயிகள் போராட்டம் ஞாபகம் இருக்குங்களா? 1.5 வருஷம் நடந்த விவசாய போராட்டம், 700 பேர் இறந்தாங்க, பல 100 இடையூறுகளை மோடி அரசு செஞ்சுது. டிராக்டர் பேரணி போகும்போது அவங்க ஆளுகளை வச்சு தேசிய கொடியை பிடுங்கிட்டு இன்னொரு காலிஸ்தான் கொடியை ஏற்றி கலகம் பண்ணுற வரைக்கும் எல்லா வேலையும் பார்த்தாங்க, ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனாலும் விடாப்பிடியாக நின்று தங்களுடைய நோக்கத்திற்கான போராட்டத்தை வலுவாக செஞ்சு உயிரை கொடுத்து அந்த 3 விவசாய சட்டங்களையும் திரும்ப பெற வச்சாங்க. இன்னைக்கு ஹரியானா பஞ்சாப் விவசாயிகள் 1000கணக்கில் திறந்து நாடாளுமன்றத்தை பார்லிமெண்ட்டை முற்றுகையிட போயிருக்காங்க. இவங்க வெளியவே டெல்லிக்கு புறநகர் பகுதியில் இவங்க நிறுத்தப்பட்டிருக்கிறாங்க. மிகப்பெரிய தடுப்பு போட்டு இவங்களை வெளியவே நிப்பாட்டியிருக்கிறாங்க. ஏன் தெரியுமா? எங்களுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதி எங்கே, நாங்கள் இந்த வாக்குறுதியெல்லாம் கொடுக்குறோம், இதெல்லாம் நிறைவேற்றி கொடுப்போம் எங்கள் ஆட்சியில் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கல்ல, எங்கே நிறைவேற்றி இருக்கிறீங்க? அப்போ விவசாயிகள்னா உங்களுக்கு கிள்ளுக்கிறையா? விவசாயிகளை துச்சமாக நினைப்பீங்களா அப்படின்னு அவங்க வேற முற்றுகை போராட்டம் நடத்துவதற்கு கும்பலா 1000கணக்கான மக்கள் திரண்டுட்டாங்க. பயங்கரமா டெல்லியே நடுங்கி போய் கிடக்கு. மோடிக்கு கையை பசஞ்சிட்டு இருக்காரு. என்னையா இது, நம்ம நினைச்சு பார்க்காத இடத்துல இருந்தாலும் ஆளுங்க மொத்தமா வந்துட்டு இருக்கிறாங்களே, என்ன பண்ண போறோம் அப்படின்னு மோடி கதறாங்க. அந்த அளவுக்கு மோடியை கதற விட்டுருக்காங்க நம்ம மக்கள். இதுல நேத்து ரொம்ப சுவாரஸ்யமா பேசியிருக்காரு மோடியும் பிஜேபியும், பயங்கரமா பேசியிருக்காங்க. என்ன பேசியிருக்காங்க?
நாங்கள் வெள்ளை அறிக்கை கொடுப்போம், பார்லிமெண்ட்டை எப்படி காங்கிரஸ் காலி பண்ணிச்சுன்னு வெள்ளை அறிக்கை கொடுப்போம்னு இருக்காங்க. அதுக்கு மல்லிகார்ஜுன கார்கே காங்கிரஸ் தலைவர், நீங்கள் வெள்ளை அறிக்கை கொடுங்க, நாங்கள் மோடி எப்படி 10 வருஷமாக நாட்டை நாசமாக்குனாரு, கருப்பறிக்கை கொடுக்குறோன்னு பதிலுக்கு சவால் விட்டு கருப்பறிக்கை தயாரிச்சுட்டு போய் நிற்கிறாரு. பயங்கரமாக அதிர விட்டாங்க. காவிகளுக்கு என்னடா எல்லா பக்கம் மாட்டி. ஒரு பக்கம் இதே டெல்லியில் ஜந்தர் மந்தரில் இவிஎம் மெஷினுக்கு எதிராக உச்சநீதிமன்ற வழக்கறிஞர்கள் எல்லோரும் பெரும் கூட்டமாக வந்து பொதுமக்களை திரட்டி அங்கே நின்று ஆர்ப்பாட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் விவசாயியை வந்து எல்லையில் நின்றுட்டு இருக்காங்க, விட்டா உள்ள வந்து ஏறி பாஞ்சிருவாங்க, அவ்வளவு கோவத்தோடு நிற்கிறாங்க. இன்னொரு பக்கம் பினராயி விஜயன் போராடிட்டு இருக்காரு, இன்னொரு பக்கம் தமிழ்நாடு எம்பிஸ் கருப்பு சட்டை போட்டு போராடிக்கிட்டு இருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் நாங்கள் கருப்பு அறிக்கை வெளியிடுவோம்னு கருப்பு அறிக்கை கையில் வச்சுட்டு உட்காந்துருக்குறாங்க. மோடியுடைய 10 ஆண்டு கால சீரழிவான ஆட்சியை நாங்கள் வெளிப்படுத்துவோம்னு வச்சுட்டு இருக்கிறாங்க. பயங்கரமான வேலைங்க, சும்மா நடுங்க விட்டு இருக்கிறாங்க டெல்லியை. மோடி இன்னைக்கெல்லாம் தூங்க மாட்டாருங்க, ராத்திரி பூரா ஓன்னு ஒப்பாரி வச்சுட்டு இருப்பாரு. தமிழ்நாட்டில் அண்ணாமலையும் இந்தியாவில் மோடி கும்பலையும் சும்மா வகையாக செஞ்சு கட்டம் போட்டு அடிச்சு சுற்றி போட்டு மிதிச்சு முடிச்சு விட்டுருக்குறாங்கன்னா பாருங்களேன். இதாங்க சரியான வழியில் போயிட்டு இருக்கிற இந்தியா. கதருங்க காவிங்க, காதுக்கு குளிர்ச்சியாக இருக்குது.